வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி வந்துருக்கிற ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா கோயில்களின் நகரம் சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கிறோம். இந்த கோயில் காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவிலையும், காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்கக்கூடிய கோயில் தாங்க இந்த காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில். இன்றைக்கி இந்த வீடியோவில் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் எடுத்த வீடியோ பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் 600ஆம் ஆண்டில் 2ஆம் நரசிம்ம பல்லவன் இந்த கோயிலை கட்டினதாக சொல்லப்படுதுங்க. பல்லவ மன்னர்கள் காலம் தொட்டு விஜயநகர பேரரசு காலம் வரைக்கும் பல மன்னர்கள் இந்த கோயிலுக்கு திருப்பணி செஞ்சதாக சொல்லப்படுதுங்க. 1509 கிருஷ்ணதேவராயர் இந்த கோயில் கோபுரத்தை கட்டியிருக்கிறாருங்க. இந்த கோபுரம் 192 அடி உயரம் கொண்டதாகவும் 80 அடி அகலம் உள்ளதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த கோயில் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 25 ஏக்கர் இருக்குங்க. அந்த அளவுக்கு பெரிய கோயில். சிவனுக்கு இருக்கக்கூடிய பஞ்சபூத ஸ்தலங்களில் இது மண்ணுக்கு உரிய ஸ்தலங்க. இந்த கோயிலில் ஒரு 3500 ஆண்டு பழமையான மாமரம் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் அப்போ இந்த மரம் இல்லைங்க, பட்டு போச்சு. ஆனால் வேளாண் துறை உதவியோட இந்த மரத்தை மறுபடியும் தயார் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த மரத்தில் காய்க்கக்கூடிய மாம்பழம் ஒரு தனி சுவையாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க. சரி நண்பர்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1986 இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் அவர்களின் இயக்கத்தில் நம்ம கேப்டன் விஜயகாந்த், ராதா மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தாங்க அம்மன் கோயில் கிழக்காளி. இந்த படத்தின் ஆரம்ப காட்சியில் ராதா மேம் ஜெயிலில் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதன் பிறகு பிறந்தநாள் கொண்டாடுறதுக்காக ஒரு கோயிலுக்கு வருவாங்க. அந்த கோயில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கோயில் தாங்க. ராதா அவர்களுக்கு அப்பாவாக ரவிச்சந்திரன் சார் நடிச்சிருப்பாங்க. அப்போ ராதா மேம் கோயிலுக்குள்ளே வரும்போது இந்த வழியாக தாங்க வருவாங்க. ராதா மேம் கோயிலுக்குள்ளே வந்ததும் ரவிச்சந்திரன் சார் ஐயர்கிட்ட நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. என் பொண்ணு வந்தாச்சு, முறைப்படி நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்க. என்னம்மா இவ்வளோ லேட்டு? இதற்கு அடுத்த காட்சியில் அவங்க எல்லாரும் சேர்ந்து ராதா மேம்க்கு ஆரத்தி எடுக்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. ஆரம்பிச்சிடலாமா? ஆரத்தி எடுமா. ஆரத்தி எடுமா. இதற்கு அடுத்த காட்சியில் நம்ம கேப்டனும் அவருடைய நண்பர்களும் குதிரை வண்டியில் வருவாங்க. அதில் ஒருத்தர் அண்ணன் வர தடை விடுங்கடாடின்னு சொல்கிற மாதிரியும் காட்சி வருங்க. இதற்கு அடுத்த காட்சியில் ராதா மேமுக்கு எல்லாரும் படிக்கட்டில் நின்று வணக்கம் சொல்கிற மாதிரி காட்சி வருங்க. அந்த காட்சி எடுக்கப்பட்ட படிக்கட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த படிக்கட்டு தாங்க. ராதா மேமுக்கு எல்லாரும் வணக்கம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கேப்டன் மட்டும் வணக்கம் சொல்ல மாட்டாரு. நான் வந்தது பாடுறதுக்கு, வணக்கம் சொல்றதுக்கு இல்லைன்னு சொல்ற மாதிரியும் காட்சி வருங்க. சின்னமணி கூட்டுக்க. வணக்கம்மா. சின்னமணி கூட்டுக்க. நான் வந்தது பாடுறதுக்கு, கும்பிடுறதுக்காக இல்லை. இதுல இருந்து தாங்க அவங்க 2 பேருக்கும் ஒரு மோதல் இருக்கிற மாதிரியே படத்தில் காட்டியிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த படிக்கட்டில் சிவனுக்கு வந்து பங்குனி உத்திரத்து அன்னைக்கு சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமஞ்சனம் பண்ணுறதா ஒரு நண்பர் என்கிட்ட அங்கே சொன்னாருங்க. இதற்கு அடுத்த காட்சியில் நம்ம கேப்டன் ஹார்மோனியத்தை கையில் வச்சுட்டு இந்த குளத்தில் நின்றுட்டு இருக்கிற மாதிரி காட்சி வருங்க. அவருடைய நண்பர்கள்லாம் அந்த குளக்கரையில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி காட்சி வருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த தூண் மண்டபம் அந்த காட்சியில் நல்லா கவர் ஆகிருக்கும் பாருங்க. எங்க கூட வந்தவன ஒருத்தரையுமே காணோம். எங்க போயிட்டானுங்க? இதற்கு அடுத்த காட்சியில் ஐயர் வந்து ஏன்டா அம்பி இந்த ஹார்மோனியத்தை வச்சுட்டு எப்படி சாப்பிடுவோன்னு கேட்பாருங்க. அதுக்கு நம்ம கேப்டன் நான் வந்தது பாடுறதுக்கு சாப்பிட்றதுக்கு இல்லைன்னு சொல்கிற மாதிரி காட்சி வருங்க. தோல்ல பொட்டியை மாட்டிட்டு எப்படி போய் உட்கார்ந்து சாப்பிட போறேன்? நான் வந்தது பாடுறதுக்கு, சாப்பிட்றதுக்கு இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல தாங்க நம்ம கண்மணியோட பிறந்தநாளுக்கு சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்சி வரும். நல்ல கூச்சப்படாம சாப்பிடுங்க. பருமாறுமா, பருமாறு. ஐயோ, கை வலிக்குது டாடி. 4 பேருக்கு உன் கையால பருமாறினா தான் உனக்கு புண்ணியம். சரி. இதற்கு அடுத்த கட்ட காட்சியில் தாங்க நம்ம கேப்டன் அவர்களை பாட வேணான்னு சொல்ற மாதிரியும் காட்சி இருக்கும். பாடக்கூடாது, அவ்வளவுதானே? சரி. ஆமா புனியவதி, இந்த அவன் கவர்னர்னு சொன்னீங்களே, உங்க பேரு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கேப்டனோட கேள்விக்கு கண்மணின்னு பதில் சொல்லுவாங்க. கண்மணி. ஊருக்குள்ளார புதுசா வந்திருக்க கண்மணி, பிறந்த நாள் அதுமா பிரச்சனை ஆரம்பிச்சுட்ட. என்ன யாருன்னு உனக்கு தெரியாது. நம்ம கேப்டன் அவருக்கே உரிய பாணியில என் பேரு சின்னமணி, இனிமே உன்னை கவனிக்கிறதா என் வேலை, என் கண்மணின்னு சொல்ற மாதிரியும் காட்சி வருங்க. என் பேரு சின்னமணி, இனிமே உன்னை கவனிக்கிறதா என் வேலை, கண்மணி. இதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் காட்சியில நம்ம சின்னமணி மனநல சரியில்லாதவராக இருப்பாங்க. அப்போ நம்ம கண்மணி பார்க்க வருவாங்க. அந்த காட்சி எடுக்கப்பட்ட இடம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் தாங்க. நீங்க எப்ப அங்க வந்தீங்க? அவரோட சத்தம் மட்டும் கேக்குது. அவர் எங்க? அது எப்படிமா என் வாயால சொல்வேன்?
நம்ம கண்மணி போய் பார்க்கும்போது நம்ம சின்னமணி சவுக்கால அடிச்சுக்கக்கூடிய இடம் இந்த இடம் தாங்க. ஐயோ, என்னங்க இதெல்லாம்? நான் உங்க கண்மணி வந்திருக்கேங்க. என் கண்மணியை தான் என்னால காப்பாத்த முடியல. நீ இல்லப்போ. இல்லைங்க. ராதா மேம் நான் தான் உங்க கண்மணின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம சின்னமணி நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்ற மாதிரியும் காட்சி வருங்க. உங்களுக்கு இன்னுமா தெரியல நான் உங்க கண்மணின்னு? மறுபடியும் போய் சொல்ற. நீ என் கண்மணி இல்லப்பா. என் கண்மணி ரொம்ப இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த தூணுக்கு பக்கத்தில் தாங்க ஒரு அம்மன் சிலை கிட்ட நம்ம கண்மணி பாடுற மாதிரி காட்சி வரும். அங்கே சிலையெல்லாம் கிடையாதுங்க, அது படத்துக்காக செட்டு போட்டிருக்காங்க. அந்த பாடலை கேட்ட சின்னமணி அவருக்கு நினைவு வந்து அவரு திரும்பி பாடுற மாதிரியும் காட்சி வருங்க. கண்மணி கண்மணி. இந்த படத்தின் ஆரம்ப காட்சியும் முடியும் காட்சியும் இந்த கோயிலே தாங்க எடுத்துருக்குறாங்க. இதே ஆர் சுந்தரராஜன் அவர்களின் இயக்கத்தில் நம்ம கேப்டன் ரேவதி மேம் எல்லாம் நடித்த படம் தாங்க வைதேகி காத்திருந்தால். அந்த படத்தில் அழகு மலர் ஆடன்னு ஒரு பாட்டு வருங்க. அந்த பாட்டும் இந்த கோயிலில் தாங்க எடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல நடராஜர் சிலைலாம் எதுவும் இல்லைங்க. இந்த பாடலுக்காக செட்டு போட்டு முழு பாடலுமே இந்த கோயிலில் தாங்க எடுத்துருக்குறாங்க. இன்னொரு காட்சியில் ரேவதி மேம் ஆடும்போது இந்த இடம் நல்லா தெரியும் பாருங்க. இந்த கோயிலில் இந்த ஆயிரங்கால் மண்டபம் ரொம்ப லென்த்தாக இருக்குங்க. இதில் அப்படியே ரேவதி மேம் ஓடி வர மாதிரி காட்சி வரும் பாருங்க. இந்த பாடல் காட்சி இங்கே தான் எடுக்கப்பட்டன்றதுக்கு சாட்சியாக பின்னாடி தெரியக்கூடிய அந்த நீல கலர் கிரில் நல்லா தெரியும் பாருங்க. அடுத்து நம்ம கேப்டன் ராதிகா மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தாங்க சிறைப்பறவை. இந்த படத்தில் ஆனந்தம் பொங்கிட பொங்கிடன்னு ஒரு பாடல் வருங்க. அந்த பாடல் காட்சியில் ஒரு போர்ஷனே இங்கே தாங்க எடுத்துருக்குறாங்க. இதற்கு எதிர் திசையில் நம்ம கேப்டன் பாடுற மாதிரியும் ஒரு காட்சி வருங்க. இன்னொரு காட்சியில் நம்ம கேப்டன் பாடும்போது இந்த சைடில் இருக்கக்கூடிய சிவலிங்கங்கள்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் பாருங்க. இந்த பாடல் இங்கே தான் எடுத்தாங்கன்றது இதுவும் ஒரு சாட்சிங்க. ஆனந்தம் பொங்கிட 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 காதல் சலங்கைகள். கோயிலுக்கு மேலே நின்று பாடுற மாதிரி ஒரு காட்சி வருங்க. அதில் இந்த ராஜகோபுரம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் பாருங்க. சோலை குயில் வந்து சொல்லும் மொழி எதுவோ. இந்த பாடலில் இந்த குளத்துலையும் ஒரு காட்சி வரும் பாருங்க. இந்த கோயிலில் இந்த ஆயிரங்கால் மண்டபத்துலேயும் உள்ள ஒரு காட்சி வருங்க. ஆனால் இந்த கோயிலில் உள்ள வேலை நடக்கிறதுனால உள்ளே போக முடியலங்க. வெளியிருந்து மட்டும் காட்டியிருக்கேன். அவ்வளவுதாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கோயில் எடுத்த படங்கள்லாம் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.